ஹாய் வெரி குட் ஈவினிங். இந்த வீடியோவில் மார்க்கெட் முன்னாடி என்ன மாதிரியான சோன்ஸ்லாம் நான் ட்ரா பண்ணி வைப்பேன் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இது நிறைய பேர் ட்ரா பண்ணி வைக்கிறதா ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காண்டி எடுத்துக்கோங்க. அண்ட் இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு லேர்னிங் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணி வைங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. அண்ட் ஹை அப்படின்னா இது ஓகேங்களா. அதே மாதிரி அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கும்ல, அதோட ஹை அண்ட் லோவையும் ட்ரா பண்ணி வைங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரே சேமான ஒரு லைன் தான் ஓகேங்களா. ஓகே. அண்ட் அகெயின் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இதெல்லாம் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காண்டி வைங்க ஓகேங்களா. அதில் வந்துட்டு இதான் என்னோட செட்டிங்ஸு. அதை நான் காட்டுறேன். கிளாசிக் டெய்லி 15 லெஃப்ட் 3 பியூர் பாயிண்டோடது இந்த கலர். ஸோ இது நான் கலர்ஸ் இப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டைல் அண்ட் விசிபிலிட்டி சேம் தான் ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எப்போவுமே இந்த ப்ரீவியஸ் டே ஹை, அந்த மீடியம், இந்த லோ, இந்த மூணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இந்த மாதிரி லைன் வந்து இருந்தது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு லைனாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ அதுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்குல்ல மார்க்கெட் அதுலேருந்து டேர்ன் ஆகுது பட்சத்தில் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை அந்த இதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான சோன் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான லைன்ஸாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குன்னா மார்க்கெட் கீழே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் மேலே இருக்குன்னா மார்க்கெட் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட ஒட்டி இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ஓகேங்களா. எப்போங்க அர்த்தம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபாரவேல இருக்கணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பொறுத்தும் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா. அது போக போக ப்ராக்டிஸில் தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஓகே. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லேர்னிங் பர்பஸ் தான். இதை மாதிரி நடக்குமானா எனக்கு தெரியாது. ஓகே. அண்ட் அகைன் இன்னும் நமக்கு 2-3 ஒரு ஜோன்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம வந்து அப்கமிங் அது இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன்ஸு. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஒரு அழகான டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நாளைக்கு இந்த டபிள்யூ பேட்டர்னை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியுது டபிள்யூ பேட்டர்ன். பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஆன் த ஹோல் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்களேன். ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இதில் இருக்குது. அதில் ஒரு குட்டியோண்டு ஒரு டபிள்யூ பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோதான் அது மூவ் ஆயிருக்குது ஓகேவா. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா நாளைக்கு 3 விஷயம் நடக்கலாம். நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த இன்னைக்குள்ள அந்த குட்டியோட டபிள்யூ பேட்டர்னை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ இருக்கலாம். அண்ட் அகெயின் ஆன் த ஹோல் இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன். நாளைக்கு கேப் அப்லாம் ஆச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பொறுத்து இதுவரை கண்டிப்பாக ஃபில் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா. அண்ட் அகெயின் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன். சீக்ரெட் கிடையாதுங்க, சின்ன ஒரு டிப்பு தான். பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு அந்த உங்களோட பாயிண்டை வந்து அந்த விக்குக்கு மேலே வைக்காதீங்க. அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடிக்கு கிட்ட வைங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கேண்டில் இருக்குல்ல, இப்போ ப்ரீவியஸ் டே ஹை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா விக்கில் வைக்காதீங்க. அதோட பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வைங்க எப்போவுமே. அது வந்து நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா. அது ஒரு சின்ன ஒரு டிப்பு தான். இது என்னோட இது மேபி அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், எனக்கு அது ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஓகே. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த டபிள்யூ பேட்டர்னாக ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்த ஹோல் இது ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டாவோ கொஞ்சம் கேப் அப் ஆனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் அது மேலே போகும். அப்படி இல்லைன்னா அது கீழே வந்து கன்சல்டேட் ஆகி கீழே வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இல்லைன்னா கன்சல்டேட் ஆகி அப்புறம் அது ஹை வால்யூமில் மேலே வர போகலாம். பட் ஸ்டில் ஒரு அழகான ஒரு ரொம்ப க்ளீனான ஒரு டபிள்யூ பேட்டர்ன். சரி, இப்போல்லாம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப அழகாக வந்து அதோட பேப்பர்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே காட்டுது. லைக் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பராக எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு 2-3 நாளாக. ஏன்னா பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது.
பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில நம்ம வீடியோ போட்டிருந்தோம். டைம் இருந்தா பாருங்க. நான் சொல்லியிருந்தேன் ஒரு டபிள்யூ பட்டன் ஃபார்ம் ஆகுது. சாரி ஒரு எம் பட்டன் மாதிரி இருந்துச்சு. இது கட் ஆச்சுன்னா இதுவரை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோட ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே அது மாதிரி அதுக்கு பிரேக் ஆகி வருதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டவுன்ல வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல விக்குக்கு மேல வைக்க வேணாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழ வர வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ மத்தபடியெல்லாம் நீங்க ரொம்ப பெருசா எடுக்கிறீங்க பட்சத்துல வந்துட்டு, இந்த விக்க அவாய்ட் பண்ணிட்டு இதுல எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா? நான் எல்லாம் ஸ்கேல்பர்னால நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். பட் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்டா இப்போ 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறோம்னா 9 ட்ரேட்ஸ் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு ஒரு வேளை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இங்க எங்கேயாவது ஓப்பன் ஆயி இதுல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, கீழ வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப கீழ போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் தப்பாயிரும். ஓகேங்களா? தப்பாகாது. பட் ஸ்டில் இது வந்து மேபி அடுத்த நாள் கூட இது ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா அது ஃபில் பண்றதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லா நாளும் கேர்ஃபுல்லா எடுக்கணும். பட் நாளைக்கு இத கொஞ்சம் மைண்ட்ல வைங்க. இது ஃபார் லேர்னிங் பர்ப்பஸ். பட் ஸ்டில் நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபுல் ஆகுறதுக்கு வரும். அப்படி இல்ல அப்படிங்கும்போது கன்சாலிடேட் ஆயி, இந்த எட்ஜ் நாளைக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு கீழ வந்துச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட் ரொம்ப கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இது வந்து ரொம்பவே ஒரு ஒரு முக்கியமான ஒரு சோன். ஓகேங்களா? இன்னொரு இதுல ஒரு பேட்டர்ன் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். பட் நான் அது வந்து கோர்ஸ்லயோ, கோச்சிங்லயோ நான் சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் அகைன் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அந்த ஓஏன்னு சொல்லுவாங்க. அதையும் இதையும் கம்பைன் பண்ணும்போது உங்களோட ரிசல்ட் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸோன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுல வந்து எப்படின்னா, உங்களுக்கு எதுலேருந்து வந்து எதுவரை வரும், எதுலேருந்து டர்ன் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியும். அப்போ இதையும் அதையும் கம்பைன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து சக்சஸ் ரேஷியோ இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சம் லாங் நாளா எடுப்பீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?